நான் சொல்கிறேன் மகாபலிபுரத்தில் ஒன்றாலும் நடத்த முடியுதில்ல, ஏன் இதே மாதிரி கரூர் நடத்த முடியல? அப்போ கூட்ட நெருக்கடி கரூரில் தான் வருமா? மகாபலிபுரம் என்ன இதில் மலேசியாவில் அமெரிக்காவில் இருக்கா? இங்கே மட்டும் சாக மாட்டான், இங்கே ஒருத்தனா செத்தானா? இங்கே யாரும் சாகவில் ஒன்றும் பண்ணல. நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் வந்து ஒரு இதை உருவாக்குறீங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க, உங்கள் மேலே வழக்கு போட்டார் என்ன சொல்கிறீங்க? ஏய் என்ன சிஎம் சார், உங்களுக்கு எதாவது பழி வாங்கணும் என்ன இருந்தால் என் மேலே போடுங்க, எங்கள் ஆள் மேலே போடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஏன் சார் விஜய் மேலே போடாமல் ஆளுங்க மேலே மட்டும் போட்டிருக்கீங்க? இல்லை சார், நீங்கள் யார் ஏற்பாடு பண்ணுறாங்களோ இல்லை அவரே கேட்குறாருல, எதுவும் பழி வாங்கணும்னா விஜய் மேலே ஒரு போடுங்க, நான் இங்கே வீட்டில் தான் உட்காருங்களா, அது வந்து அதிக பெருசிக்கான தரம் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க வைக்கிறாங்கங்கிறதுக்காக அந்த இதில் வந்து இல்லை. அப்படி இருந்தால் இங்கே செத்துருக்கணும், இங்கே சாகலை. அப்போ வந்து நீங்கள் நெருக்கடியை உண்டாக்குறீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் உண்டாக்குறீங்க. லேட்டாக 7 மணி நேரம் தாமதமாக போகிறீங்க, வேணும்னே தாமதமாக போகிறீங்க, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறீங்க. எந்த தலைவர் சார் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணா? நான் சொல்கிறேன், நீ வந்தியல்ல, நீங்கள் வந்தீங்கல்ல, விஜய் சார் வர்றீங்க ரைட்டு, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இறந்தவொடனே இருந்து அங்கேயே தங்கியிருக்கணும், இல்லை கரூர்லேயே திருச்சியில் தங்கியிருக்கணும். அங்கே போலீஸ் தான் இருக்க விடல, உடனே போலீஸ் தான் அனுப்புனாங்க அப்படின்னு. இல்லை சார், அது இன்றைக்கி சொல்லி தெரியல சார். எம்எஸ்ஆர் போலீஸ் சொன்னான்னு சொல்லி கொடுங்க. சரி, போலீஸ் பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? உங்களை ஓட சொன்னாங்களா? மெட்ராஸில் ஓட சொன்னாங்களா? சீக்கிரம் ஓடி போயிருங்க சார், யாராவது உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? ஏன் ஓடுறாது இதுக்கு? அதுக்கு ஒரு கருத்து சொல்லுங்களேன். எங்களை போலீஸ் வந்து 25 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட சொன்னார், நான் ஓடினேன்னு சொல்லி.